சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு அரிசி பருப்பு சாதம் ஒன்று செஞ்சிடலாம். இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு, துணி துவைச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால் ரொம்ப ஈஸியாக அரிசி பருப்பு சாதம் செய்ய போகிறேன். இதில் ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடு வரட்டம்மா. இது வருங்க 3 தக்காளி பழம் அரிஞ்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் பல்லாரி ஒரு 3 பல்லாரி அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, கேரட்டு 1 சின்னது, பூண்டு 4 பல் நசுக்கி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பில்லை, மல்லிக்கீரை ஒரே ஒரு கொத்து, அவரைக்காய் ஒரு 2 பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுதான் காய்கறிலாம் ரொம்ப போடலம்மா. இந்த பாருங்க 3 டம்ளர் அரிசிக்கு ஒரு முக்கால் துவரம்பருப்பு, இந்த டம்ளரால் 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கிறேன். அதுக்கு முக்கால்வாசி துவரம்பருப்பு போட்டிருக்கேன். இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். எண்ணெய் சூடு வந்துருச்சு. இதில் கடுகு போட்டுக்கலாம். இப்போது அதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போது அதில் வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டோமா. இது நல்லா ஒரு வதங்கட்டும். வதங்கி வரட்டும். இப்போ அதில் கேரட்டு, இந்த அவரைக்காய் அதெல்லாம் சேர்த்துட்றேன். நல்லா வதங்கட்டம்மா. இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போது சாதத்துக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டேன். 3 டம்ளர் அரிசிக்கு தேவையான உப்பு போட்டேன். இது கொஞ்சம் அதையும் வதங்கி வரட்டும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இதில் கொஞ்சம் மசாலாத்தூள் சேர்த்துடலாம். சாம்பார் பொடி இருந்தால் போட்டுக்கலாம். என்கிட்ட சாம்பார் பொடி இல்லை. மிளகு, ஜீரகம், மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மல்லிப்பொடி, கொஞ்சமாக மிளகாய் பொடி எங்கள் காரத்துக்கு தக்கன நான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தக்கன எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு இப்போது அதில் கொஞ்சம் வாசனை நெய் போட்டுக்கிட்டேன். வாசனை நெய் இருந்தால் கொஞ்சம் போட்டால் சாதம் நல்லாயிருக்கும், சோறு நல்லாயிருக்கும். இப்போ 3 டம்ளர் அரிசிக்கு இப்போ 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3.5 டம்ளர் வரைக்கும் ஊற்றிக்கிறேன். அப்புறம் அரிசி போட்டு பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். இது நல்லா சூடு வரட்டும். சூடு வந்தோடனே அரிசி போட்டுக்கலாம். இப்போ நல்லா சூடு வந்துடுச்சுமா. அரிசியை போட்டுடலாம். அரிசி போட்டு குக்கரை மூடியாச்சுமா. 3 விசில் வரட்டும். எங்கள் குக்கர் சாப்பாடு வச்சாக்கா 3 விசில் வரும். சில குக்கரில் 2 விசில் போதும். இது 3 விசில் வரும். அதனால் மூடி போட்டுட்டேன். வேகட்டும். பாருங்கம்மா, அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக உதிரியாக பாருங்க, நல்லா சூடாக இருக்குது. இன்றைக்கி ஏற்கனவே லேட்டு, அதனால் அரிசி பருப்பு சாதம் வச்சாச்சு. ஒரு வாழைக்காய் பொரியல், சிறுகீரை தேங்காய் போட்டு கரட்டியிருக்கேன். இதான் இன்றைக்கி தொட்டுக்கிறது ஊறுகாய். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். செஞ்சு பாருங்கள். இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சா, நல்லா இல்லையா, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எனக்கு பிடிக்கும்.